வெயிட் லாஸ் பண்ண இப்படி சாப்பிட்டா நல்லதா, அப்படி சாப்பிட்டா நம்ம தான் இந்த டயட் நல்லா இருக்குமா, அந்த டயட் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்குமா, இந்த டயட்டில் வெயிட் லாஸ் ஆகலை இந்த டயட் ட்ரை பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு உங்களோட டயட்டை மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஸோ நீங்கள் 3 வேளை சாப்பாடு அது தானே எடுத்துக்க போகிறீங்க, அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் மார்னிங் எப்போவுமே ஆவியில் வெந்த பொருளாக சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணும் வெயிட் லாஸ்க்கு. நெக்ஸ்ட் லஞ்ச் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கார்போஹைட்ரேட் லெவல் மட்டும் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஃபைபரையும் வெஜிடபிள்ஸும் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஃப்ரை பண்ண ஐட்டத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் பிரியராக இருந்தீங்கன்னா 100 கிராம் ப்ரைஸஸ்க்கு மேலே தாண்டாதீங்க. நைட்டு டின்னர் மோஸ்ட்லி நீங்கள் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாலடாக மிஸ் பண்ணி எடுத்துக்கும் போது உங்களோட வெயிட் லாஸ்க்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், கேலரியும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணி வீக்லி வாய்ஸ் 1 kg ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெயிட் லாஸ் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ